ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். ஆன்லைன் வேலைகள் லாபகரமாக மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யணும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. பாக்கெட் ஃபார்ம் பார்த்தினா ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த பாக்கெட் ஃபார்மில் இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ரெஃபரல் லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவோம், ஓகேங்களா? அந்த ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ண சொல்லும், ஓகேங்களா? இந்த பாருங்கள், க்ரோம் கார்டு க்ரோமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் வந்து நேராக ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும், ஓகேங்களா? ஏன்னா இது ஆப் தான், அதனால் டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் தான் போய்ட்டு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அது ஆக்சுவலாக இதில் எனக்கு வந்து நான் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து ஓப்பனில் கொடுத்துட்டேன், அதனால் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லைனா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் ஆகி தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கும் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். லாகின் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கேட்குது, ஓகேங்களா? அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம், நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். ஓகே, லாகின். ஓகே, லாகின் கொடுத்தோடனே ஓடிபி வரும், ஓகேங்களா? அந்த நம்பருக்கு அதில் வந்து அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். 113421, ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து வெரிஃபைன்னு இருக்கா, இந்த வெரிஃபை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ஓகேவா? இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? என்னோடய ஃபுல் நேம் வந்து இதில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு கவுண்ட் ஆஃப் வந்து இதில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஃபுல் நேம் எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பாதி நேமை வந்து இதில் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வந்து ஃபுல் நேம் எடுத்துக்கல, நம்பர் ஆஃப் இது தான் எடுத்துக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கொடுங்க. ஏஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி, நீங்கள் எந்த ஊரோ அந்த சிட்டியை போடுங்க. சென்னை, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், சென்னை போடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கேட்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே இப்படியே வந்தோம்னா அதிலே தான் நிற்கிது. பேக் பட்டன் கொடுத்து வந்தால் தான் அடுத்தது காலம் போகுது, ஓகேங்களா? அந்த மாதிரி சில இதாகும். நீங்கள் வந்து அதை பார்த்து பண்ணுங்கள், ஓகேங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது இதில் போய்ட்டு தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வீடியோ வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடுங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆகணும். நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே ஷோ ஆனால் தான் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் 2 வாட்டி செலக்ட் பண்ணேன், எனக்கு வந்து ஷோ ஆகலை, ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்து நான் மேலே போய்ட்டு திரும்ப வந்து கீழே வந்து டைப் பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா? ஏன்னா இதில் டைப் பண்ண முடியாது. ஒன்லி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அது வெளியில் வந்துடும், ஓகேவா? டைப்பிங் மோடு வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேவ் கொடுத்துருங்க, ஓகேவா? இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இது ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகேங்களா? அதுதான் இதோட ப்ராசஸ். இதை சேவ் கொடுத்தோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. வந்து இப்போ பாருங்கள், ஹாய் லக்ஷ்மி அப்படின்னு போட்டு அந்த பாக்கெட் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த இமேஜ்குள்ளே வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோருங்கிற ஒரு ஆப்ஷன், அதுதான், ஓகேங்களா? 1 2 3 4வது ஐக்கான், லாஸ்ட் ஐக்கான், ஓகேங்களா?
அந்த லாஸ்ட் ஐக்கானை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. இதில் வந்து வித்ட்ராயல் பண்ணுறது, பண்ணுறதுக்கு வித்ட்ராங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வித்ட்ரா ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா. இந்த பேமெண்ட்டு பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஃபோனில் போயிட்டு நீங்கள் ஃபோன்பே மூலமாக அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் ப்ளஸ் இமேஜ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளே அது ஷோ ஆகும். இதில் வந்து ஆக்சுவலாக கிராப் பண்ண சொல்லுது. ஓகேங்களா. நம்ம எல்லாமே தெரிகிற மாதிரி கிராப் பண்ணணும். ஓகேவா. இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிராப் ஆகும். நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கரெக்டாக எது வேணுமோ அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகேவா. செட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இதில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே காட்டுதா. இதுதான் அப்லோடுங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா. இது அப்லோடுங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேவா. பாருங்கள், அப்லோட் ஆனோடனே யுவர் அமௌண்ட் வில் பி ரீசார்ஜ் வித்தின் 15 minutes. ஓகேங்களா. இன்னும் 15 நிமிஷத்தில் இதை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்றதா கம்பெனி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து டோட்டல் இன்கம் அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளோட ரீசார்ஜ் அப்படிங்கிறது டோட்டல் ரீசார்ஜ் இந்த இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எவ்வளோ டோட்டல் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் இதில் காமிக்கும். ஓகேங்களா. டோட்டல் ரீசார்ஜுங்கிற இடத்துல ரீசார்ஜ் அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் ப்ராசஸ். இதுதான் வந்து நீங்கள் வந்து பாக்கெட் எஃப்எம்மில் உங்களோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து 15 minutes வந்து ஆக்டிவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் ஆனால் மட்டும்தான் இந்த டோட்டல் ரீசார்ஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அமௌண்ட் காமிக்கும். ஓகேங்களா. இது வந்து டீம் இன்கம். நீங்கள் உங்களுக்கு கீழே டீம் சேர அவங்கள வந்து லெவல் இன்கம் வந்து நான் ஆல்ரெடி வந்து மொதல் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ வந்து கொடுக்குறாங்கன்னு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா. இதில் டுடே இன்கமில் உங்களுக்கு வந்து டுடே வந்து இன்கம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் காமிக்கும். நம்ம ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து கரெக்டாக இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஐகான் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து பண்ணுங்கள். இந்த பாக்கெட் எஃப்எம்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க என்னோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் தெரியப்படும். ஓகேங்களா. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. அதில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஏர்னிங் பண்ணுற ஜாப் இது தேவைப்படுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் எவர்.